எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரம் ஒரே குடும்பம். இந்த வீடியோவில் வந்து கபன் பார்க் போகுது. நான் பெங்களூர் வந்து ஒரு 1.5 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் கபன் பார்க்கு போனதே இல்லை. நிறைய பேர் போகிறாங்களா, எனக்கும் போகணுன்னு ஆசை. காலையில் விடிய காலையில் போனால் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். பட் அந்த டைம் வந்து 6 மணிக்கு திறந்துருக்கோம் நாங்கள். பட் அந்த டாய் ட்ரெயின் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து 10:30 மேலே தான் ஓப்பன் ஆகுமா. அது பக்கத்தில் பால் பவன் ஏதோ இருக்காமா. நானே என்னன்னு தெரில. அங்கே போய் பார்த்துட்டு ஸோ பிளேஸ் எல்லாம் எப்படி இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ், என்ன டீட்டெயில் எல்லாம் வந்து இப்போ இதில் சொல்கிறேன். இப்போ வந்து மணி எத்தனை 8:30 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ சாப்பிட்டுட்டு போகுது. ஏன்னா மதியானம் வெளியே சாப்பிடுது, அதனால காலைல வீட்டிலே சாப்பிட்டுட்டு போயிடலான்னு சொல்லி இப்போ காபி போட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டு போக வேண்டியதான். ரெடி. 2 தோசைக்குனா பொடி அரைக்க முடியாதுன்னு சட்னி அரைக்க முடியாதுன்னு பொடி அரைச்சாச்சு. பால் அதிசயமாக வாங்கியிருந்துச்சு, அதனால காப்பி. நேற்று வாங்கின பால். இது நேற்று பண்ண டோனட் லைட்டாக சூடு பண்ணிட்டேன். ஆனியன் தோசைனா இல்லை, சாப்பிடுது 2 தோசைக்கு ஆனியன் தோசை பண்ணித்தரேன்னே பண்ணல. இந்த நீலகிரி இந்த மைசூர் போகும்போது இந்த இது வாங்கினேன். அந்த கவர்மெண்ட் அந்த இதுலேருந்து கலர் ஆகுறோமா என்னன்னு தெரியல. ஆனால் வந்து போட்ட உடனே ஒரு பளிச்சுன்னு இருக்குது. நான் இப்போ இதை போட்டுட்டு காட்டுறேன். இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து லைட்டாக பால் மட்டும் போட்டு மூஞ்சில் போட்டால் கழுவிட்டு வந்தால் சும்மா கமலஹாசன் மாதிரி இருக்கு. கருமை இன்னைக்குன்னு பார்த்து பளிச்சுன்னே அவ்வளோ. யூஸ்வலாக நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இன்னைக்கு என்ன ஆச்சு தெரில. வீடு வரும்போது தான் அப்படி ஆகும். பட் கொஞ்சம் பெட்டராக இருக்குல்ல. காஸ்டியூம் இதான். அவுட்ஃபிட் செக். எனக்கு இந்த பேண்ட் ஃபிட் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால இதே தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் வாங்கினதுல இருந்து. இனிமேல் இப்படி தான் வாங்கணும். லைக் இது பேர் வந்து மாம் லெக் ஜீன்ஸா இல்லை அது ஒயிட் லெக்கில் இது ஸ்லிம் ஃபிட் ஏதோ ஒன்று நான் பார்த்துட்டு சொல்கிறேன். பட் செம்மையாக இருக்குது. இது பெல் பாட்டம் கிளம்பியாச்சு. இதில் என்ன ஒரு இதுனா, நான் போட்டிருக்க மாதிரியே இல்லையான்றவங்களும் போட்டிருக்காங்க காட்டு. ஆனால் இது சொல்லி வச்சு போடலை, எனக்கு காம்படிஷனாக போட்டாங்க. யூனிஃபார்ம் மாதிரி தான் இருக்குது. இந்த ஆனுவல் டேக்கு எல்லாருக்கும் ஒரே காஸ்டியூம் வாங்கி கொடுப்பாங்கல்ல. பேண்ட் கூட ஒரே மாதிரி, ஷூ மட்டும் தான் வேற. யூஸ்வலாக எப்போவுமே வந்து வெளியே சுற்றிட்டு வந்தால் தான் எனக்கு தலைவலிக்கும்ல. இந்த வாட்டி அட்வான்ஸ்டாக கிளம்பும் போதே வலிச்சிட்டு. ஏன்னா காலையில் சாப்பிடலை. அப்புறம் இந்த ரப்பர் பேண்டை ஒரு 4 வாட்டி தலையை போட்டு போனி டைல் போட்டிருந்துருப்பேன். அதனால அப்படியே மண்டை இதாகிட்டு தண்ணி குடிக்கல காலைல இருந்து. இப்போ இதை சாப்பிட்டு பழம் இப்படி டெய்லி காலையிலே அரட்டி வெட்டி கொடுத்தாங்கன்னா இது மட்டும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாகவாட்ட இருக்கலாம். நாங்கள் இங்கே வந்துட்டோம். கபன் பார்க்குன்னு போட்டால் அது எந்த ரூட் எங்கன்னே ஒழுங்காக தெரியல. ஆனால் பால் பவன் அங்கே தான் இந்த டாய் ட்ரெயின், அக்வேரியம், அப்புறம் வந்து மியூசியம் இருக்கா. அது அந்த கபன் பார்க் சும்மா அந்த நேச்சுரல் சீனரிஸ் அப்படி இருக்கும் போல். இது எனக்கு இந்த டாய் ட்ரெயின் பார்க்கணுன்னு இருந்துச்சு. அதனால கூகுள் மேப்பில் பால் பவன் அப்படின்னு போட்டுது. மெட்ரோவும் இருக்குது. மெட்ரோ இருந்தாலும் மெட்ரோலேருந்து இங்கே பக்கம்தான். இந்த இடமே சூப்பராக இருக்கு, நான் காட்டுறேன். ஆனால் இன்னைக்கு சனிக்கிழமைனால ரொம்ப கூட்டமாக இருக்குது. டிக்கெட்டு கிடைக்குதா என்னன்னு தெரில, பார்ப்போம். எத்தனை கார் அங்கே இருக்குது, அது வரைக்கும் காரு தான். நாங்கள் பின்னாடி விட்டுருக்கோம். எங்கே டிக்கெட்டு கிடைக்க. இதான் பால் பவன். டாய் ட்ரெயின் 30 ரூபா, என்ட்ரன்ஸ் 20, போட்டிங் 30. இஞ்சே வெடிச்சிருச்சு. இதை பார்த்து டாய் ட்ரெயின் அண்டர் ரிப்பேர் ஆமா. தெய்வமே, இப்படி ஆயிப்போச்சு டாய் ட்ரெயின். அதான் உள்ள அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் அந்த மாதிரினா இருக்கு. அதுக்குன்னா இதை வச்சே போயிடலாமா, இல்லை அங்கே போய் தனியாக வாங்கணுமா? நான் 20 ரூபாயில எல்லாம் முடிச்சிருப்போம். லைக் அம்யூஸ்மெண்ட் பார்க். See this guy. இந்த guy வந்து இதுக்கு வர்றதுக்கு பயம் இல்லையா, வாமிட்டு வந்துடுவான். எனக்கு நான் எடுக்கிறத வாமிட்டா நானே தைரியமாக போகிறேன். இந்த போயிட்டு இதுக்கு வந்து 30 rupees. ஸோ நான் போயிட்டு வருகிறேன். ரொம்ப யாரும் உட்காந்தாச்சு, பார்ப்போம். பாந்தி எடுக்காமல் இருந்தால் சரிதான். நான் வெளியே அவ்வளோ கூட்டம் இருந்துச்சுல்ல, அந்த அளவுக்குனா உள்ளே வந்து கூட்டம் இல்லை. எல்லாம் ஈஸியான க்யூனா அது ஒன்றும் பெருசாக இல்லை. டக்குன்னு எல்லாம் இதாகிடுச்சு.
பயம் இல்லை. யூஸ்வலாக எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கும், பட் அவ்வளோவா இல்லை, லைட்டாக அப்படியே தலை சுற்றிட்டே வந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து எப்படியோ லியான்றவங்களை இழுத்து கொண்டு வந்து டிராகன் ட்ரெயின், இது டாய் ட்ரெயினில் டிராகன் ட்ரெயின். திஸ் இஸ் டிராகன் ட்ரெயின். ட்ரெயினில் போகிறோம். டாய் ட்ரெயின் தான் கிடைக்கல, டிராகன் ட்ரெயின் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓ குச்சு 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 போயிடும். ஸ்டாப் பண்ணி நல்லா இருக்கான ஒரே இடத்துல சுத்திட்டே இருக்காங்க. ப்ளீஸ் எனக்காக கொலம்பஸ் ப்ளீஸ். இதுல உயிரை கொடுங்க. லாஸ்ட்டில் உட்காந்துருக்க கொலாம்பஸ் அப்போ தான் வந்து நல்லா இன்னும் த்ரில்லிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே கொஞ்சம் லைட்டாக தான் ஓட்டுறாங்க, அதனால இன்னும் கொஞ்சம் த்ரில் வேணும். ஆனால் எல்லாமே இங்கே 30 rupees தான். இட்ஸ் குட். நான் எட்ஜில் உட்காந்துருந்தேன். ஓகே, அது எட்ஜில் உட்காந்துருந்ததுனால இவ்வளோ கால்லாம் மேலே வந்துருச்சு. விழுந்து சொன்னேன். நல்லா இருந்துச்சு, சூடாக இருந்துச்சு. ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து நாட் அலவுட். ஆனால் உள்ளே வந்து நிறையா சாப்பிட்றதுக்கு கடனாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் விலை ஜாஸ்தி. இது ஒரு சமோசா 25 ரூபா. இது எவ்வளோ? 40 ரூபா. கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் பரவாயில்ல. எனக்கு கேட்டு சின்ன பிள்ளைங்கன்னா வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. என்ன சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் கை குழந்தைய கூட அப்படியே வச்சு கொண்டு போகிறாங்க பத்திரமா. அப்படி எனக்கு பயமாக இருந்து பார்க்க. ஒரு நல்லா இருக்கு இடம். நாங்களே சிறு குழந்தைகள் தானே, அதனால் வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் போட்டிங் மட்டும் இருக்குது. கிட்ஸுக்குன்னு ப்ளே ஏரியாவும் இருக்குது. இந்த பார்க்குக்கு 5 ரூபா. குழந்தைகளுக்கு மட்டும் அலவுடுன்னு நினைக்கிறேன். சமோசாவும் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. இப்போ போட்டிங் உள்ளேயே ஹோட்டலும் இருக்குது, ஆனால் வெஜ் ஹோட்டல் தான் இருக்குது. ஸ்பெஷலி சேலஞ்சு பிள்ளைங்களுக்கு கூட இங்கே விளையாடுறதுக்கு பார்க்கெல்லாம் இருக்குது. கிரேட் இனிஷியேட்டிவ், சூப்பர். இது அந்த டாய் ட்ரெயின் வந்திருந்தா இது இப்படி போயிருந்துருக்கும்பா. நம்ம நேரத்துக்கு அது இல்லை. எங்க போற? 30 வளர்ந்த குழந்தைகள்னால நாங்கள் இந்த லைஃப் சேவிங் போட்டு போடலை. நில்லு. நல்லா இருக்குல்ல இடம். ஆனால் ஒரு ரவுண்டு ஒரு கம்ப்ளீட் ரவுண்ட் மாதிரி. ரெண்டு ரவுண்டு நல்லா தான் இருந்துச்சு. 30 ரூபாய்க்கியா நல்லா இருந்துச்சு. இப்போ அதுக்கு பக்கத்துலேயே வந்து அக்வேரியம் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வெளியே வந்தால் பக்கத்தில். இது வந்து 2 பேருக்கு 236 ரூபா. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் உள்ள எப்படி இருக்குன்னு தெரியல. ஒருத்தருக்கு எவ்வளோ? 118 ஒருத்தருக்கு. பாரு பிரான்ஹா, எனக்கு பார்த்தாலே பயம். இது ஒரு படம் வரும் தெரியுமா, அது கடிச்சு கொன்னுரும். இது பிரான்ஹா. நீட்டாக எல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, அழகாக இருக்கு. இதில் தான் மீன் தெரியுது. இதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கு. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். மீன் மாதிரியே தெரில பாரு. மீன் மீன் மீன்.
இந்த மாதிரி ஒரு புத்தா சிலை அவங்கள வைக்கணும்னு ஆசை. சீக்கிரம் வைப்பேன். ஓ இதை ஃபீட் பண்ணுறதுக்கு தான் 30 ரூபாய் வெளியே. அது எப்படி அங்கேருந்து புகையாக வருது? 90க்கு ஒர்த்தான்னு கேட்டால் ஒர்த்து தான். ஏன்னா நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. புது புது வகையான மீன் இருக்குது. நல்லா மீன் பிடிக்கும்னா குழந்தைங்கன்னா நல்லா இது பண்ணணும். நாங்கள் டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்துட்டு வந்தாச்சு. இங்கே பக்கத்தில் மியூசியமும் ஒரு இடம் இருக்குது. நீங்கள் வந்து பிளான் பண்ணிங்கன்னா சரி மியூசியம் ஒரு இது இருக்கு. அங்கே நீங்கள் போனால் போங்க. நாங்கள் ஆல்ரெடி ரொம்ப ட்ரெயின் ஆகிட்டோம். நான் ட்ரெயின் ஆகிட்டேன். அதனால் போய் பூவா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு தூங்கிடுவோம். நல்லா இருந்துச்சு. காலையிலே வந்து இதெல்லாம் ஆனால் 10:30 தான் இதெல்லாம் ஓப்பன் ஆகும் போல் இருக்குது. அந்த மாதிரி அவுட் சைட் ஃபுட்டு நாட் அலவுடு. பார்க்கிங் கார் பார்க்கிங்னா இடம் இருக்குது. மெட்ரோவில் வந்தாலும் 80 ருபீஸ் பார்க்கிங்கு. உள்ளே சாப்பாடெல்லாம் ஒருக்கான வெஜ்ஜு சாப்பாடு தான். நெக்ஸ்ட் நான் ஹோட்டல் போகிறேன். பக்கத்தில் ஏதாவது நல்ல ஹோட்டல் இருந்தால் சொல்கிறேன். கபன் பார்க் மெட்ரோவும் இங்கே தான் இருக்குது. இதுலேருந்து இப்படி இந்த சைடாக நடந்து போனால் வந்துடுது. இந்த சைடுனா உங்களுக்கு எப்படி புரியும்? சரி, கபன் பார்க்கு மெட்ரோ வந்துட்டிங்கன்னா கேட்டு நடக்கிற தூரத்தில் தான் இருக்கு எல்லாம். இங்கே பக்கத்தில் வந்து ஹோட்டல் எம்பையர், அப்புறம் ஈடன் பார்க், அப்படி இப்படின்னு நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது. பட் வந்து நாங்கள் இன்னைக்கு அது நாங்கள் ஆல்ரெடி போனதுனால இன்னைக்கு இந்த ஹோட்டல் பேர் என்ன பீமாஸ் ஆந்திரா ஸ்டைல். யூஸ்வலாக ஆந்திரா ஸ்டைல் எங்களுக்கு பிடிக்கும்ல, அதனால அந்த இதுக்கு வந்திருக்கோம். காசு ப்ரைஸு என்ன ஃபுட் நல்லா இருக்குன்னு நான் எப்படினாலும் மீல்ஸ் தான் சாப்பிட போகுது. நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு நான் சொல்லுவேன். இங்கே நான்வெஜ் மீல்ஸ் இல்லை, வெஜ் மீல்ஸ் தான். சிக்கன் சைட் டிஷ் வந்து தனியாக ஆர்டர் பண்ணிக்கணும் போல். மீல்ஸ்க்கு வர்றதே இந்த பொடிக்காக தான். என்னதான் நம்ம வீட்டில் அரைச்சாலும் இந்த மாதிரி வராது. ஃபஸ்ட்டு அலைஞ்சி டயர்டாச்சு, இப்போ சாப்பிட்டு டயர்டாயிடுச்சு. இதோட vlog முடியுது. பட் அதுக்கு முன்னாடி இந்த கடையோட ரிவ்யூ. சாப்பாடு வந்து வேற லெவல். அந்த ஆந்திரா மீல்ஸ் சாப்பிட்டோன்னே எனக்கு அப்படியே சொர்க்கமாக இருந்துச்சு. ஆனால் எப்போவுமே ஆந்திரா மீல்ஸ் கடைக்கு போனால் நான் பண்ணுற தப்பு என்னன்னா, எக்ஸ்ட்ராவாக நிறைய ஸ்டார்டர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிடுவோம். அது ஆனால் தேவையே படாது. ஏன்னா இதுவே வயிறு ஃபுல்லாக மீல்ஸே வயிறு ஃபுல்லாக இருக்கும். அதனால யாராட்டி ஆந்திரா மீல்ஸ் போனால் ஏதாவது ஒரு ஸ்டார்டர் மட்டும் பண்ணாலே போதுமானது. 2 பேருக்கே ஒரு ஸ்டார்டர் போதும். பில்லை பார்த்து எனக்கு ஹார்ட் அட்டாக்குங்கிற வார்த்தையே பெரிய வார்த்தை. இவ்வளோ தெரியுமா? 2 பேருக்கு 1500 ரூபாய்க்கு சாப்பிட்டு அழிச்சாச்சு காசை. ரொம்ப காஸ்ட்லி. ஸோ போகணுமா வேணாமாங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். நான் இனிமேல் நெக்ஸ்ட் டைம் போக மாட்டேன். ஏன்னா இது எனக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் மாதிரி தெரியுது. அப்புறம் இப்போ ஃபேமிலியாக ஒரு 4 பேர் போகிறோம், 1500 ரூபாய்க்கு அது ஓகே. 2 பேருக்கு இவ்வளோ ஒரு லஞ்சுங்கிறது ரொம்ப அதிகம். மீல்ஸோட ரேட்டு 350 ரூபா ஒரு மீல்ஸ். அது கண்டிப்பாக 350க்கு ஒத்து இல்லை. பார்சல் நாங்க ஆர்டர் பண்ணது மீதி ஆயிட்டு, அதுக்கு பார்சல். அந்த பார்சல் ஒரு பாக்ஸ்ல போட்டு தருவாங்கல்ல, அதுக்கு 20 ரூபா. அப்புறம் இந்த பை இருக்குல்ல, இந்த குட்டி பை வந்து 10 ரூபா. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கடுப்பாச்சு. மற்றபடி சாப்பாடெல்லாம் நல்லா இருந்துச்சு. இது சர்ச் ஸ்ட்ரீட்ல அந்த ரோட்ல தான் இருக்கு. இந்த வீடியோ இதோட முடியுது. ஐ திங்க் நான் வந்து நிறைய கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் ஆனாலும் அங்கங்கே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதாட்டி இது போகிறதுக்கு ரூட்டு இல்லை எவ்வளோ விலை, டிக்கெட்டுனா இவ்வளோ விலை, ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல எழுங்க, கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். இதோட இந்த வீடியோ முடியுது. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஒரே குடும்பம் மது. டடா.